வணக்கம். நம்ம இப்ப ஜூன் 4த் வீக்குக்கு வந்தாச்சு. ஆனா நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இந்த 24,000 அப்படிங்கிறத தாண்டறக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன நடக்கலாம்? டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இங்க குடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கங்க. நிஃப்டியோட டே சார்ட் அனாலிசிஸ் முதல்ல பார்த்துடலாங்க. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நிஃப்டி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு இந்தியா யூஎஸ் டீல் அந்த டைம்ல ஒரு ஹை கிரியேட் பண்ணாங்க. அது பிப்ரவரியில. அது 26,341. அதுலேருந்து ரீசன்ட் லோ வரைக்கும் ஒரு ஃபிப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 0.5 லெவல் வரைக்கும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு நிஃப்டி. அது வந்து ஒரு ஃபாலிங் சேனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனலில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க நிஃப்டி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட ஹையில் 1, 2, 3 3 தடவை இப்போ ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி 3வது தடவையாக இப்போ நம்ம லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் கீழே கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன பையிங் ஃபோர்ஸ் காமிச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,013 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியல் ஜோனுங்க. இப்போ இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுறாங்களா இல்லை திருப்பியும் இந்த சேனலோட பாட்டமுக்கு வராங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கம்மிங் டேஸ் அண்ட் வீக்ஸில் வந்து இது நடக்கலாம். இப்போ பிரேக் அவுட் பண்ணால் எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,750 அந்த ஏரியா வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு 24,261 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியலான ஜோன். அதுதான் 50% டிஸ்கவுண்ட் லெவல். அதுக்கு மேலே ஒரு டேல பாடி க்ளோஸ் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இல்லைன்னா நம்ம திருப்பியும் இந்த சேனலுக்குள்ள இந்த சேனலோட பாட்டம் வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இதுல பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா இந்த சேனலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட். இந்த 1000 பாயிண்ட் ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுறாங்க திருப்பியும் அப்படிங்கும்போது இந்த சேனலோட பாட்டம் அப்படிங்கிற வரைக்கும் ஈஸியாக திருப்பியும் கன்சாலிடேஷன் மோட்ல இன்னும் கப்பல் ஆஃப் வீக்ஸ் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சப்போர்ட் ஜோன், அடுத்த சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,770 அதுதான் ஒரு 0.618 லெவல். அதுக்கு கீழே வரும்போது இந்த கேப் 23,612 இது வரைக்கும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படியும் போகலாம். இல்லை ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி ஒரு 24,261 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த சேனலுக்குள்ளே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு அப் ட்ரெண்ட் போகும்போதும் ஒரு ட்ராப் ஸ்டாப்லெஸ் ஹண்டிங்க்கு ஒரு ட்ராப் கிரியேட் பண்ணி ஒரு பியர் ட்ராப் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் சைடில் மார்க்கெட் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு 24,261 வரைக்கும் போயிட்டு இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு 24,261க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து பாடி க்ளோஸும் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்தாச்சு. வித்தின் 3 டேஸில் அந்த சேனலோட பாட்டம் வரைக்கும் கீழே வந்தாச்சு. அதே மாதிரி இந்த 24,261ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழேயும் வருவாங்க. இல்லை இந்த கீழே 23,730 616 அது வரைக்கும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலேயும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய பொசிஷன்ஸ்லாம் என்ட்ரு பண்ணாமல் இன்ட்ராடேல என்ன ட்ரேட் கிடைக்குதோ அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் ஹை டு ரீசன்ட் லோ அதில் ஃபிப்ல 0.5க்கு மேலே தான் ட்ரேட் ஆகுறாங்க, விச் இஸ் ஒன் குட் சைனுங்க. அப்புறம் கிளியராக உங்களுக்கு இங்கே தெரியும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. இது டபிள்யூ பேட்டர்னாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி வந்துட்டாங்க. இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வைக்கலாம். இல்லை இந்த இடத்துல கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அந்த மாதிரி டபுள் டாப் சுச்சுவேஷன் 57,250 கட் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சாங்கன்னா இது வந்து ஒரு டபுள் டாப் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருங்க. அந்த மாதிரி டபுள் டாப் சுச்சுவேஷன் வந்ததுன்னா
மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரிக்குள்ள 55,850 அது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். அதையும் கட் பண்ணும்போது 54,500 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படிங்கும்போது பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கம்மிங் வீக்ஸ்ல நிஃப்டி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிய வருங்க. ஏன்னா நிஃப்டியோட மேஜர் கான்ட்ரிபியூஷனே இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35% வந்து பேங்க் நிஃப்டி தான். இந்த பேங்க் நிஃப்டி தவிர மீதி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி டவுனில் தான் இருக்குது. அது பெரிய சப்போர்ட் இல்லை. ஸோ நிஃப்டியோட டிரைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீக்கில் தெரிய வரும். ஸோ 57,250 அப்படிங்கிறது ஒரு லார்ஜர் டைம் ஃப்ரேமில் ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூ. அந்த 250 கட் பண்ணி 57,250 கட் பண்ணி கீழே வரும்போது மார்க்கெட் வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு டவுன் ட்ரெண்ட். நிஃப்டியில் அந்த சேனலோட பாதி வரைக்கும் வரலாம் இந்த ஜூன் எண்டு வரைக்கும். அது வந்து 23,600. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 55,850 அப்படிங்கிற வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு இன்ட்ராடே பொசிஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது பெட்டருங்க. ஒரு ஸ்கேல்பிங் மோடில் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு பொசிஷனல் ட்ரேட்ஸ்க்கு இன்னும் வந்து 2 இண்டெக்ஸுமே ரெடி ஆகலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடேல மண்டே டியூஸ்டே என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு 23,850 அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த லோலேருந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஹை இருக்குல்லங்க, இந்த ஏரியாவை கட் பண்ணி மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்மளுக்கு லாஸ்ட் வீக் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு ரீடெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 24,168 அந்த லெவலில் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு க்ளோசிங்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக நெக்ஸ்ட் டே ஒரு கேப் டவுன் ஆகி திருப்பியும் அதை அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை சேஸ் பண்ணி இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க. 24,013 ஆக்சுவலாக வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,044 அந்த மாதிரி ஏரியாவில் க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் 24,013 அப்படிங்கிற லெவலில் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இருக்கு. இப்போ நாளைக்கு செஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு இந்த 24,083க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 24,260 அப்படிங்கிற வரைக்கும் டார்கெட் போகலாம். இல்லை மார்க்கெட் வந்து 23,980 இந்த ஜோன் இருக்குல்லங்க, இந்த 24,000 23,980 இந்த ஜோனுக்கு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 23,850. அந்த 23,850 கட் பண்ணி கீழே வரும்போது 23,770 வரைக்கும் ஈஸியாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அதையும் கட் பண்ணும்போது இந்த கேப் இருக்குல்லங்க, இந்த 23,635 இந்த கேப் வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. மேபி இந்த கேப் ஃபில்லிங் வந்து டியூஸ்டே கூட நடக்கலாம். நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ஒரு 23,920 அதையும் கட் பண்ணி ஒரு 23,850 அது வரைக்கும் கீழே இறங்கலாம். அப்படி கீழே இறங்கி க்ளோசிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு 23,650 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில். ஒரு அப் ட்ரெண்டில் பாடி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் வைக்கும்போது நம்ம டியூஸ்டே வந்து ஒரு 24,261 அதுக்கு மேலே 24,400 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறக்கும் சான்சஸ் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூவை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி கீ லெவல் 57,500 57,500க்கு மேலே இருக்கும்போது 58,200 வரைக்கும் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி மேலே போகும்போது நிஃப்டி வந்து ஒரு 24,250 வரைக்கும் மேலே ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 இண்டெக்ஸையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் ஒரு ஸ்கேல்பிங் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.